தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 21ஆவது அதிகாரம் 27 முதல் 28 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற புனித தோமையாருடைய பெருவிழாவை மகிழ்வோடு இன்று திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. இன்று இந்திய திரு அவைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான தோமா என்கிற தாமஸ் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து, அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து இறைமகன் இயேசுவை அறிவித்து நற்செய்தி பறைசாற்றி இன்றைய நமது விசுவாசங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அவருடைய விண்ணக பிறப்பின் மகிழ்வை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித தோமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை சந்தேகித்ததற்காகவே பெரிதும் நினைவு கூறப்பட்டாலும் இறைவன் அவரை மகிமையான வழிகளில் பயன்படுத்தினார். இறைவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதால் தோமாவின் சந்தேகம் கூட திருச்சபைக்கு அருளின் ஊற்றாகவும் உண்மையான விசுவாசம் மற்றும் மனமாற்றத்தின் முன்மாதிரியாகவும் உருமாற்றப்பட்டது. தோமாவில் சந்தேகத்திலிருந்து விசுவாசத்திற்கும், இல்லாமையிலிருந்து பாவ அறிக்கைக்கும், அச்சத்திலிருந்து அமைதிக்கும் செல்லும் பயணத்தை நாம் காண்கிறோம். அதே பயணத்தை நம்மில் ஒவ்வொருவரும் மேற்கொள்வதற்கான ஒரு அழைப்பாக இது அமைகிறது. இரட்டை என்று பொருள்படும் திதிமுஸ் என்று அழைக்கப்பட்ட புனித தோமா கூடியிருந்த அப்போஸ்தலர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலில் தோன்றிய போது அங்கு இருக்கவில்லை. அவர் வராதது தற்செயலானதல்ல, மாறாக அது கடவுளின் அருள் பேறு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மற்ற சீடர்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சாட்சி கூறிய போது தோமா நம்புவதற்கு போராடினார். திருச்சபையிலிருந்தோ அல்லது தீவிரமான ஜெப வாழ்விலிருந்தோ தனிமைப்படுத்தப்படுவதன் விளைவை அவரது இல்லாமை அடையாளப்படுத்துகிறது. இது நம்மை சந்தேகத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் ஆளாக்கிவிடும். அவரது இதயம் உறுதியான சான்றை கோரியது. ஆணிகளின் தழும்பை காணாவிட்டால் நான் நம்ப மாட்டேன். இதில் ஒவ்வொரு மனித இதயத்திலும் எதிரொலிக்கும் ஒரு கதறலை தோமா வெளிப்படுத்துகிறார். நாம் இப்படியே உறுதியாக இயங்குகிறோம், ஆனால் நாம் கோரும் சான்று இல்லாமல் நம்புவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். இயேசு மீண்டும் பூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்து அவர்களுக்கு மத்தியில் நின்று சமாதானத்தை பரப்பினார். சமாதானம் உங்களுடன் இருக்கட்டும். அவருடைய முதல் வார்த்தைகள் முழு கூட்டத்தையும் நோக்கியதாக இல்லாமல் தோமாவின் காயப்பட்ட விசுவாசத்தை மென்மையான அன்புடன் அணுகின. உன் விரலை இங்கே வை, என் கைகளை பார், உன் கையை கொண்டு வந்து என் விழாவில் வை என்று இயேசு தோமாவை வெட்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. மாறாக அவர்
அன்பை வெளிப்படுத்தி விசுவாசத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்ல இந்த பரிபூரண வெளிப்பாட்டை அவருக்கென வெளிப்படுத்தினார். மரணத்தை வென்ற அதே காயங்களை தொடவும் தெய்வீக இரக்கத்தின் மர்மத்திற்குள் அறிவுபூர்வமாக மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் நுழையவும் அவர் தோமாவை மட்டுமல்ல நம்மையும் இன்று அழைப்பு விடுக்கிறார். உயிருள்ள கிறிஸ்துவை எதிர்கொண்ட பிறகு தோமா உருமாற்றம் அடைகிறார். அந்த திருப்பு முனையான தருணத்தில் அவர் வேதம் முழுவதிலும் உள்ள மாபெரும் விசுவாச அறிக்கைகளில் ஒன்றான என் ஆண்டவரே என் தேவனே என்று ஜெபிக்கிறார். ஆழ்ந்த தெளிவுடன் அவர் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பிரகடனம் செய்கிறார். சந்தேகித்த சீடன் விசுவசிக்கும் அப்போஸ்தலனாக மாறுகிறான். அவன் பிற்காலத்தில் உலகின் கடைகோடி வரை சாட்சி பகர அனுப்பப்படுகிறார். தோமாவின் பயணம் நம்முடைய பயணத்தை பற்றி இன்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தோமாவைப் போலவே நாமும் சில சமயங்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவுடனான சந்திப்புகளில் இருந்து விலகி இருக்கிறோம். தினமும் ஜெபிக்க தவறுவது, தவறாமல் திருப்பலில் கலந்து கொள்ள தவறுவது, நம் பாவங்களை அறிக்கையிட தவறுவது, ஆன்மீக வாசிப்பு, ஆராதனை, தியானங்கள், விவிலிய வாசிப்பு அல்லது பங்கு திருச்சபை பணிகள் மூலமாக நம் ஆன்மாவை திடப்படுத்துவது போன்ற கிறிஸ்துவிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவை கண்டு கொண்ட தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டதைப் போல இன்று உயிருடன் வாழுகின்ற நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரது உயிருள்ள உடனிருப்பை கண்டு நம் வாழ்வும் மாற்றமடைய இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் நம்பிக்கையும் பலமுமாக இருக்கும் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுடைய மீட்பர், நீரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்கிறவர். உமக்கே மகிமையும் மாட்சியும் கனமும் மகத்துவமும் உண்டாக கடவதாக. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களுடைய அகக்கண்கள் இந்த உலகத்தின் பிரச்சனைகளால் மூடப்பட்டு உம்மை காண முடியாமல் செய்து விடுகின்றன. உம்மை விசுவசியாத நீச பாவிகளாய் இருந்தாலும் எங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலே நீர் எங்களோடு வந்து எங்களை மீட்டு கொள்ளுகிறீர். இதனை நாங்கள் இருதயத்தால் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். புனித தோமாவே, இறைவனுடைய மாட்சி மிகுந்த காட்சியில் உமக்கும் பங்கு கிடைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். உமது விசுவாச சத்திய வாழ்வினால் இன்று நாங்களும் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்க உம்முடைய வல்லமை மிக்க பரிந்துரையை நாடி நிற்கின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அந்த நாளிலே ஜெபித்த சீடர்களைப் போல இன்றும் ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும். எங்கள் சுதந்திரமான செயல்களால் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். நம்பிக்கை இழந்து உம்மை சந்தேகப்படுகிற சூழ்நிலைகளிலே நாங்கள் தள்ளப்படுகிற போது உமது பிரசன்னம் எங்களை திடப்படுத்துவதாக. மீண்டும் நாங்கள் உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கான அற்புத அடையாள காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கட்டும். அன்பு ஆண்டவரே, இன்று உம்மை விசுவசியாத பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் உம்மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து இந்த உலகத்தையும் உலக மதிப்பீடுகளையும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தாறுமாறான வாழ்க்கை வாழுகிற இவர்கள் மீது இரக்கமாயிரும். அவர்களுக்கு தோமாவுக்கு நீர் தந்த காட்சியைப் போல அவர்களையும் சந்தித்து புனித சவுலை பவுலாக மாற்றிய அந்த சந்திப்பு இன்று அவர்களுக்கு நடக்கட்டும். எம் பிள்ளைகளும் உமது நம்பிக்கையில் நிலைத்திருந்து இந்த உலகத்திற்கு கனிதர அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். உங்கள் அனைவருக்கும் புனித தோமாவின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.